பாலக்கீரை கடைசல் இது இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு நம்ம இது பார்ப்போம். இதுக்கு நான் 50 கிராம் துவரம்பருப்பு, ஒரு வரமிளகாய், 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் இது வேகிறதுக்கு, பருப்பு வேகிறதுக்கு 4 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி ஒரு பாலக்கீரை எடுத்துருக்கேன், அதை கழுவி கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கீரை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அதுக்கு ஃபுல்லாக கலரி விட்டோம்னா இந்த மாதிரி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது கீரையை கடைஞ்சிடலாம். நல்லா நைஸாக கடைஞ்சதுக்கப்புறம் இப்போது இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், வடகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, இது பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி கடைஞ்ச கீரையில் கொட்டிட்டா நமக்கு அருமையான ஒரு கீரை ரெடிங்க.